கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரத்தின் முதல் நாளிலே இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து நடந்த சம்பவங்களை குறித்து பார்க்க போகிறோம், தியானிக்க போகிறோம். வாரத்தின் முதலாம் நாள் முதலில் இயேசு உயிரோடு எழுந்து மகதலேனா மரியாளுக்கு அவர் தரிசனமானார் என்று மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16:9 நாம் பார்க்கிறோம். ஏன் எல்லாரையும் விட்டுட்டு அந்த மகளுக்கு தரிசனமானார்? முதலில் தரிசனமானார். பெண்களிடத்தில் ஒரு செய்தியை சொல்லும்போது விரைவாக அது பரவும் என்று ஆண்டவருக்கு தெரியும். ஆதலால் முதலில் அவளுக்கு தரிசனமானார். ஏனென்றால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 10வது வசனத்தில் பார்க்கும்போது ஒரு நன்றி நிறைந்த இதயம் அவளுக்கு இருந்தது. நம்பர் 1, தன்னிடத்தில் இருந்த பிசாசுகளை இயேசு துரத்தி இருந்தார். நான் எவ்வளோ இந்த பிசாசுடைய பிடியிலே வேதனைப்பட்டேன், எவ்வளோ ஒரு அவசரப்பட்டேன், அதை அறிந்து கொண்டு நன்றி நிறைந்த இதயத்தோடு அவள் நடந்து கொண்டாள். அதற்கு அடையாளமாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மார்க்கு 16:1 அதிகாலையிலே சில சகோதரிகளோடு சேர்ந்து இருட்டோடு தியாகம் பண்ணி ஓடி போகிறாள். அன்பை வெளிப்படுத்துகிறாள். முதலாவது நன்றி, 2வது அந்த அன்பை வெளிப்படுத்துகிறாள். விலையேறப்பட்ட நலத தைலத்தெல்லாம் சுகந்த வர்க்கத்தை வாங்கி கொண்டு இயேசுவுக்கு அதை செலுத்தும்படி ஓடுகிறாள். 3வதாக லூக்கா 8ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் பார்க்கும்போது இயேசு உயிரோடு இருந்த நாட்களிலே ஊழியம் செய்தார். தங்கள் ஆஸ்திகளாலே ஊழியம் செய்த சகோதரிகள் மகதலேனா மரியாளும் கூட இருந்து இயேசு நல்ல ஒரு பயிற்சி கொடுத்திருந்தார், ஊழியத்தை எப்படி செய்யணும்னு. அதன் விளைவாகத்தான் இவளுக்கு தரிசனமானார். 4வதாக நம்ம பார்க்கும்போது மத்தேயு 27:61 இயேசுடைய சரீரத்தை வாங்கி கல்லறைகளை வைத்த பிறகு கல்லறை விட்டு நகராமல் அங்கேயே உட்கார்ந்துருந்தான். சாயந்தரத்தில் பெண்கள் பொதுவாக எல்லாரும் கல்லறையிலேருந்து வந்துடுவாங்க, அங்கே கல்லறைக்கு எதிர்க்கே உட்கார்ந்துருக்காங்க. சில பேர் தங்களை பறிகொடுத்தவர்கள் கல்லறைகளை அடக்கம் பண்ணிட்டு வரும்போது அந்த கல்லறையை விட்டே வரமாட்டாங்க. கணவனோ மனைவியோ பெற்றோர்களோ பிள்ளைகளோ அவர்களை கல்லறையில் அடக்கம் பண்ணின பிறகு சில பேர் உறவினர்கள் அங்கேயே இருப்பாங்க. பாருங்கள், ஐயோ எங்கள் மேலே இவ்வளோ ஒரு அன்பு வைத்திருந்தாரே, எனக்கு இவ்வளோ ஒரு நன்மை செய்திருக்கிறார், இந்த தெய்வத்தை விட்டு நான் எப்படி போகிறது என்று மகதலேனா மரியாள் அங்கேயே உட்கார்ந்திருந்தாள். தன்னை தியாகம் பண்ணினாள் இயேசுவுக்காக. கடைசியாக 5வதாக ஒரு குணாதிசயம் அடுத்ததில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:10 நாம் பார்க்கும்போது அங்கே முதலாவது போய் தான் கண்ட உயிரோடு எழுந்த செய்தியை, இயேசு உயிரோடு எழுந்த செய்தியை அந்த அப்போஸ்தலர்களுக்கு போய் சொன்னாள். இயேசு சொன்னார், போய் இந்த நான் உயிரோடு எழுந்த செய்தியை என் சகோதரர்களுக்கு சொல்லப்பா அப்படின்னு சொன்ன உடனே இயேசு சொன்ன அந்த வேலையை அவள் செய்து முடித்தாள். அந்த நல்ல செய்தியை தன் அப்போஸ்தலர்களுக்கு சகோதரர்களுக்கு போய் சொல்ல சொன்னார். நல்ல ஒரு நற்செய்தியை சொல்லுகிறவர்களாக இருந்தார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் உங்களை விலையேறப்பட்ட இரத்தத்தால் சிலுவையின் மூலமாக மீட்டெடுத்திருக்காரே, மறுபடியும் ஜெனிப்பித்திருக்கிறாரே, அந்த மகதலேனா மரியாளை போல ஒரு நன்றியுள்ள ஒரு இருதயத்தோடு அவள் இயேசுவுக்கு செய்த ஊழியம், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான நற்செய்தியை உயிரோடு இருக்கும்போதே இயேசு உயிரோடு இருக்கும்போதே பயிற்சி கொடுத்தார். தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை நாம் செய்வோமா? நீங்களும் நானும் இந்த மகதலேனா மரியாளிடத்தில் இருந்த இந்த 5 குணாதிசயங்களைப் போல நாமும் செய்வோம். கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பார், நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. நன்றியுள்ள ஒரு மகளாக மகதலேனா மரியாள் அன்புள்ள ஒரு மகளாக இருந்தது போல, கர்த்தருக்காக சேவை செய்கிற ஊழியம் செய்கிற மகளாக இருந்தது போல, தன்னை தியாகம் பண்ணி இயேசு கல்லறை விட்டு வெளியிலே வர முடியாத அளவுக்கு அங்கேயே அமர்ந்திருந்த மரியாளை போல, ஆண்டவரே அந்த நற்செய்தியை தன்னுடைய சகோதரர்களுக்கு போய் சொன்னது போல நாங்களும் உம்முடைய கட்டளையை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக புறப்பட்டு போங்க, சகல ஜாதிகளையும் சீசராக்குங்க என்று சொன்னீங்களேப்பா. அதே போல் நாங்கள் சுவிசேஷத்தை அறிவித்து சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து உம்முடைய ராஜ்யத்தை கட்டியெழுப்ப ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. ஆசீர்வதி இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you everybody. Thank you.